காணும் பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் பார்வையிட பொதுமக்கள் திரண்டனர். பொங்கல் திருநாளின் 3வது நாளான இன்று காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. இது கன்னி பொங்கல் என்றும் கணு பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோரிடம் ஆசி பெறுதல் போன்ற கலாச்சாரங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. காணும் பொங்கலை ஒட்டி மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு தங்கள் குடும்பத்தினருடன் சென்று உற்சாகமாக பொழுதை கழித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள முக்கொம்பு சுற்றுலா தலத்திற்கு மக்கள் குடும்பமாக திரண்டு வந்தனர். குழந்தைகளுடன் உற்சாகமாக விளையாடியும் ராட்டினங்களில் பொழுதை கழித்தும் அணையில் குளிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் குடும்பத்துடன் நீராடியும் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். திருச்சி எஸ்பி செல்வநாகரத்னம் பாதுகாப்பு பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஃபேமிலியாக முக்கொம்புக்கு வந்திருக்கோம். இந்த பொங்கல் ஹாலிடேஸில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லோரும் ஒன்றா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு தமிழர் திருநாளை நல்லா கொண்டாடிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு பொதுவான பிளேஸில் வந்து சாப்பாடெல்லாம் எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் பிரித்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். முக்கொம்பை நல்லா சுற்றி பார்த்தோம். இது என்னென்னா விடுமுறை நாட்களில் எங்களுக்கு அது ஒரு என்டர்டெய்னிங் பிளேஸாக இருக்குது. லோக்கலில் இருக்கிறனால எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேருந்து வரதுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் குழந்தைங்களும் இங்கே நல்லா பார்க்கு அது இதுன்னு விளையாண்டுட்ருக்காங்க. சில கேம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். தஞ்சையில் சுற்றுலாத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் ராஜாடி பறவைகள் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் 25 நாடுகளைச் சேர்ந்த 1000 பறவைகளை பார்த்து மகிழ்ச்சியடைந்தனர். தங்கள் கைகளிலும் தோள்களிலும் அமரும் பறவைகளுக்கு உணவளித்து பரவசமடைந்தனர். சிறுவர் சிறுமிகள் முயலுக்கு முட்டைக்கோஸ் கொடுத்து தொட்டு தடவி பார்த்து மகிழ்ந்தனர். வந்ததில் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குழந்தையாக வர்றது, குழந்தைங்கள வச்சு இதை சுற்றி பார்க்குறது வந்து ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. பிளேஸும் வந்து ரொம்ப டீசெண்டாக கிளியராக எல்லாமே நல்லா இருக்குங்க சார். ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கே பெரியவங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவிகளான மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கலை கொண்டாடும் வகையில் குடும்பத்தினருடன் உற்சாக கூடுதலில் ஈடுபட்டனர். இதனால் அருவிப்பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் காணும் பொங்கலை முன்னிட்டு மக்கள் அதிக அளவில் கூடினர். படகு சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்தனர். அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஏரி பூங்கா பகுதிகளில் சிறுவர்களை விளையாட வைத்து காணும் பொங்கலை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடி மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் வண்ண மீன் காட்சியகம், முதலை பண்ணை, தொங்கு பாலம், மெயினருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டனர். அருவிகளில் குளித்தும் பரிசில் பயணம் மேற்கொண்டும் உற்சாகமடைந்தனர். வழக்கத்தை விட கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பூங்காவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகில் பயணித்து உற்சாகமாக பொழுதை கழித்தனர். பூங்காவில் உள்ள சிறுவர் ரயில், கொலம்பஸ், ஊஞ்சல் உள்ளிட்ட சாதனங்களில் சிறார்கள் உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. மோயர் சதுக்கம், ஃபைன் மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை, பிரையன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட்டும், நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகமடைந்தனர். கூட்டம் அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றன. வந்து திடீர்னு பொங்கல் லீவுக்கு வந்து இந்த ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, திடீர்னு பார்த்தா சரி எங்கள் ஊர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் கொடைக்கானல் இருக்குது. சரி, இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்னு. சரி, மலைகள்லாம் இருக்குது, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, ஒரு ஃபன்னாக வரும் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா நல்லாவும் இருக்குது, பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மழை பெய்யலை, கொஞ்சம் லைட்டாகவும் வெயில் அடிக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. குளிரில் அவ்வளோ இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. வந்து பார்ப்போம், எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கல் லீவை சூப்பராக கொண்டாடுங்க.